த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் போம் பை நாடியா புஷ். இந்த போம் 10th ஸ்டாண்டர்ட் 7th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த போயமோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, நாடியா புஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ அவங்க கிளாஸில் உள்ள எல்லாரையுமே டார்க் போயம் எழுதிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன எழுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. 1984 எ நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து வெளியே வந்திருக்கும். அது அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம். அதனால் அவங்க அதை பேஸ் பண்ணி ஒரு வீட்டை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த போம் எழுதியிருப்பாங்க. அதில் என் நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு டைட்டில் இருந்திருக்கும் அந்த மூவிக்கு. ஸோ இவங்க த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த போம் எழுதியிருக்காங்க. இதுதான் அதோட பேக்ரவுண்ட். ஓகே, போயம் பார்த்துடலாம். இது ஒரு இமேஜினரி போயம் தான். ஓகே. It sat alone. What happened there is still today unknown. It's a very mysterious place and inside you can tell it has a ton of space. But at the same time it is bad to the bone. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடு தனியாக இருந்தது, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே தெரியலை. அது ரொம்பவே ஒரு மர்மமான இடம். நீங்கள் சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய டன் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அது வந்து எம்டியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. At night the house seems to be alive. Lights flicker on and off. I'm often tempted to go to the house to just take a look and see what it is really about. But fear takes over me. நைட்டு பார்க்குறப்போ அந்த வீடு ஒரு உயிரோட்டமாக இருக்குது, உயிர் பெற்ற மாதிரி இருக்குது. லைட்ஸ் வந்து ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஃப்ளிக்கர் அப்படிங்கிறது இப்போ லோ வால்டேஜ்லலாம் இருக்குது அப்படின்னா லைட்ஸ் வந்து மின்னி அது ஆஃப் ஆகும், ஆன் ஆகலாம். அதை தான் ஃப்ளிக்கர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே வந்து லைட்ஸ் ஆன் ஆகுது, எரியுது, அணையுது. அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு இவங்களுக்கு தோணும். போய் பார்த்துட்டு உண்மையாகவே அங்கே என்ன தான் இருக்குது, எப்படிப்பட்ட வீடுன்னு பார்க்கணுன்னு தோணும். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும், அதனால் போக மாட்டாங்க. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me, I say it's one of a kind. நான் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை கடந்து தான் போவேன். மற்ற நாளை விட அந்த சம்மர் டேயில் மே மந்தில் அந்த வீடு வந்து இன்னுமே கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் மனசோடையும் அது வந்து விளையாடுது. எனக்கும் நான் சொல்கிறேன் அது ஒரு விதமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Beside the house sits a tree. It never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது. அது எப்போவுமே இலைகள் அதுலேருந்து வளர்ந்ததே இல்லை. குளிர்காலமாக இருந்தாலும், வசந்த காலமாக இருந்தாலும், கோடைக்காலம், இலையுதிர் காலம்னு எந்த ஒரு சீசனாக இருந்தாலுமே அதில் வந்து இலைகள் எதுவுமே வளர்றதில்லை. அது அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. அது வளர்றதும் இல்லை, அது சின்னதாகிறதும் இல்லை. எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. Rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside that house? I really don't know. I guess it will always be a mystery. என்ன வதந்திகள் வந்து உருவாகிட்டு இருக்குது தொடர்ந்து அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே அந்த வீடு மங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு உருவாகுது. அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து எப்போவுமே ஒரு மர்மமாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த போம் முடிக்கிறாங்க. Hope you understand. If it's useful, like, share and subscribe and share with your friends and family. Thanks for watching.